ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ராமானுஜரின் போதனைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டவை? இதுதான் முதல் கேள்வி. இதற்கான பதில் கீதை மற்றும் உபநிடதங்கள். அடுத்த கேள்வி, ராமானந்தர் யாருடைய சீடர் மற்றும் ராமானந்தர் வாழ்ந்த காலம் எது? இதற்கான பதில் ராமானந்தர் ராமானுஜரின் சீடர் மற்றும் ராமானந்தர் வாழ்ந்த காலம் 14ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி, சீக்கியர்களின் புனித நூல் எது? இதற்கான பதில் குரு கிரந்த சாஹிப். அடுத்தது, 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்தங்களை எவ்வாறு நாம் அழைக்கிறோம் மற்றும் அதன் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? இதற்கான பதில் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். இதன் முன்னோடியாக திகழ்ந்தவர் ராஜா ராம்மோகன் ராய். அடுத்த கேள்வி, மார்க்ஸ் முல்லர் மற்றும் வில்லியம் ஜோன்ஸ் ஆகிய மேற்கத்திய அறிஞர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் இந்திய இலக்கிய சமய நூல்களுக்கும் ஆற்றிய தொண்டுகள் என்ன? இதற்கான பதில் பண்டைய இந்தியாவின் புலமைமிக்க நூல்களை ஆழ்ந்து படித்து அதன் அடிப்படையில் மேற்கத்திய பண்பாட்டை விட மிக அதிகம் உயர்ந்த இந்திய பண்பாட்டு செறிவினை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் பல இலக்கிய சமய நூல்களை மொழிபெயர்த்தனர். இந்த வகையில் தான் அவங்க ரெண்டு பேரும் நம்ம நாட்டோட பண்பாட்டிற்கும் இலக்கிய சமய நூல்களுக்கும் அரிய தொண்டாற்றினர். அடுத்த கேள்வி, பிரம்ம சமாஜத்தை யார் எப்போது தோற்றுவித்தார்? இதற்கான பதில் ராஜா ராம்மோகன் ராய். இந்த இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1828, தட் இஸ் ஏடி 1828. அடுத்த கேள்வி, ராஜா ராம்மோகன் ராய் எந்த மாநிலத்தில் எந்த இன குடும்பத்தில் பிறந்தார்? இதற்கான பதில் அவர் பிறந்த மாநிலம் வங்காளம். அவர் அந்தணர் குடும்பத்தில் பிறந்தவர். அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அதாவது பெர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மற்றும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, அதாவது த கைடு டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் என்ற நூல்களை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ராஜா ராம்மோகன் ராய். அடுத்த கேள்வி, ராம்மோகனுக்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? இதற்கான பதில் முகலாய பேரரசர் அக்பர் II, அதாவது 2ஆம் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ராம்மோகனுக்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுக்கிறார். அடுத்த கேள்வி, எந்த கொள்கையினை கொண்டவர்களின் சபையாக பிரம்ம சமாஜம் இருந்தது? இதற்கான பதில் ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையிலான பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபை. இந்த கேள்வியை நல்லா கவனித்து ஞாபகம் வச்சிங்க. அதாவது பிரம்ம சமாஜத்தை ஒரு நல்ல சபையாக முன்னெடுத்து நடத்தியவர்களின் கொள்கை என்ன? இதுதான் கேள்வி. அவங்களோட கொள்கை அப்படிங்கிறதுலாம் ஒரே கடவுள், அதான் அவங்களுடைய கொள்கை. மேலும் அந்த அடிப்படையிலான கொள்கையை பொது சமயம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஆகவே ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையிலான பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்து அந்த அமைப்பை வளர்க்குறாங்க. அடுத்த கேள்வி, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டத்தின் மூலம், அதாவது சதி ஒழிப்பு சட்டம் சொல்லுவோம், அந்த சட்டத்தின் மூலம் அந்த பழக்கத்தை ஒழிக்கிறாங்க. அந்த சதி ஒழிப்பு சட்டமானது எந்த ஆண்டு யாரால் இயற்றப்பட்டது? அவ்வாறு அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? இதுதான் கேள்வி. கேள்வி இன்னொரு தடவை படிக்கிறேன், கவனிங்க. உடன்கட்டை ஏறுவது அப்படிங்கிறது அப்போ இருந்த ஒரு சமுதாய கலாச்சாரம் அல்லது ஒரு சம்பிரதாயம், சடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப கொடுமையான ஒரு பழக்க வழக்கம்தான். இந்த உடன்கட்டை ஏறுவதோ அல்லது உடன்கட்டை ஏற்றுவதோ அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சிலருக்கு பிடிக்கலன்னா கூட சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நடைமுறையை ஒழிக்கிறதுக்கு அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க. அப்படி சட்டம் போடும்பொழுது அங்கே மக்களின் ஆதரவும் தேவைப்படுது. அந்த சட்டத்துக்கு பேர் சதி ஒழிப்பு சட்டம். அது இங்கிலீஷில் அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட் அப்படிம்பாங்க. அந்த சட்டம் யாரால் இயற்றப்பட்டது? அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில், இந்த சட்டத்தை இயற்றியவர் பேர் லார்டு வில்லியம் பென்டிங், அதாவது வில்லியம் பென்டிங் பிரபு. இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி 1829, தட் இஸ் ஏடி 1829.
இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு லார்டு வில்லியம் பென்டிங் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவர் ராஜா ராம்மோகன் ராய். அடுத்த கேள்வி, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஊக்குவிப்பவருக்கு என்ன தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது? இதற்கான பதில் மரண தண்டனை. அதாவது உடன்கட்டை ஏற்றக்கூடிய பழக்கத்தை யாராவது கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னாலோ, அதை ஊக்குவிக்கிற அளவுக்கு யாராவது பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கான தண்டனை சட்டப்படி மரண தண்டனை. அடுத்த கேள்வி, பிரம்ம சமாஜ தலைவர்களில் ஒருவரான கேசவ் சந்திர சென் என்பவரின் முயற்சியால் 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் பயன்பாடுகள் என்ன அல்லது விளைவுகள் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி நல்லா கவனிங்க. இந்த கேள்விக்குள்ளே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவர் எந்த சமாஜத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். அடுத்தது அவரோட முயற்சியால் சில சட்டங்கள் கொண்டு வராங்க. அந்த சட்டங்களால் நல்ல சமூக சீர்திருத்தங்கள் ஏற்படுது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கிபி 1872. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது அது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, குழந்தை திருமணமும் பலதார மணமும் ஒழிக்கப்பட்டன. மேலும் கலப்பு திருமணமும் விதவைகள் மறுமணமும் ஆதரிக்கப்பட்டன. இது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான சீர்திருத்தம். அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்படுறது கிபி 1872. இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபடுற ஒரு பேர் கேசவ் சந்திர சென். அவர் ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தக்கூடியவர். இன்னைவரை போல் சில தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தி கொண்டு வருவாங்க. இப்போ இவங்க பாடுபட்டு உண்மையிலே ரொம்ப அரும்பாடுபட்டு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதனுடைய விளைவாக குழந்தை திருமணம் அழிக்கப்படுது. அடுத்தது பலதார மணமும் ஒழிக்கப்படுது. மேலும் கலப்பு திருமணமும் விதவைகள் மறுமணமும் ஆதரிக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இறந்தார்? அவர் இறந்த வருஷம் கிபி 1833. அடுத்த கேள்வி, ராஜா ராம்மோகன் ராயின் மறைவிற்கு பின் பிரம்ம சமாஜத்தின் பணிகளை மேற்கொண்டு நடத்தியவர் யாவர்? இதற்கான பதில் கேசவ சந்திர சென் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர். அதாவது ராஜா ராம்மோகன் ராய் இறந்து போகிறது கிபி 1833. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சமாஜத்தை மேற்கொண்டு நடத்தி செல்றவங்களுடைய பெயர் கேசவ சந்திர சென் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த கேள்வி, ஆரிய சமாஜம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் கிபி 1875. தொடங்கியவர் பெயர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த குலத்தை சேர்ந்தவர் மற்றும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதற்கான பதில் அவர் பழமையில் ஊறிய ஓர் அந்தன குலத்தைச் சேர்ந்தவர் மற்றும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். அதாவது குஜராத் மாநிலத்தில் இருந்த பழமையில் ஊறிய ஒரு அந்தன குலத்தில் பிறந்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் மூல் சங்கர். அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் மூல் சங்கர். அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதி எவரின் சீடராக இருந்தார் மற்றும் அவர் தன் குருவை எங்கு சந்தித்தார்? இதற்கான பதில் வராஜநந்தர். அதாவது வராஜநந்த் அப்படிம்போ இங்கிலீஷில். இவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட குரு. இந்த குருவை அவர் மதுராவில் சந்திக்கிறார். அதாவது வராஜநந்தர் என்ற குருவை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் மதுராவில் சந்தித்தார். அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதி தன் வாழ்நாள் முழுவதும் செய்த சமய தொண்டு எது? இதற்கான பதில் வேதங்களை பரப்புவது. அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதி தனது குருவிடம் எதை கற்றார்? இதற்கான பதில் வேதங்களை கற்றார். அடுத்த கேள்வி, வேதங்களை பற்றி சுவாமி தயானந்த சரஸ்வதியின் கருத்து என்ன? இதற்கான பதில் வேதங்கள் எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கியுள்ளன. அதாவது
வேதங்களை பொறுத்த வரைக்கும் சகல சத்தியமும் உள்ளடக்கியவை வேதங்கள், சகல உண்மைகளையும் உள்ளடக்கியவை வேதங்கள். எல்லா உண்மைகளும் வேதங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு முழுமையாக இருந்துச்சு. அடுத்த கேள்வி, வேதங்களை பொறுத்தவரையில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம் என்ன? இதற்கான பதில் வேதங்களை நோக்கி செல். அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் வேதங்கள் எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கியவை. ஆகையினால எல்லாரும் முழுசாக வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா உண்மைகளும் நமக்கு புலப்படும். அதனால் அவர் அனைவருக்கும் கொடுத்த ஒரு அறிவுரை அல்லது ஒரு பெரிய முழக்கம் என்னவென்றால் வேதங்களை நோக்கி செல். இதுதான் வேதங்களை பொறுத்தவரையில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம். அடுத்த கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது மற்றும் அந்த நூல் எந்த கருத்துக்களை உள்ளடக்கியது? இதற்கான பதில் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் அந்த நூலை எழுதுகிறாரு. இதற்கான பதில் வேதங்களை பற்றிய கருத்து. இதற்கான அர்த்தம் இந்த நூலானது வேதங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியது. அடுத்த கேள்வி, சுத்தி இயக்கம் என்பது என்ன மற்றும் அது யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் மதம் மாறி பிற மதங்களுக்கு சென்ற இந்து மக்களை மீண்டும் இந்து சமயத்திற்கே கொண்டு வருதல். இதுதான் சுத்தி இயக்கத்தோட நோக்கம். மேலும் இந்த இயக்கத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை தொடங்குறாரு. இந்த இயக்கத்தோட நோக்கம் என்னவென்றால் இந்து மதத்திலிருந்து பிற மதத்திற்கு மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கே கொண்டு வருவது. இதுதான் இந்த சுத்தி இயக்கத்தோட நோக்கம். அடுத்த கேள்வி, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படுபவர் யார் மற்றும் அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதற்கான பதில் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதாவது இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் ஜெர்மனியை சேர்ந்த சிறந்த சமய சீர்திருத்தவாதி. அதாவது ஜெர்மனி நாட்டில் இருந்த ஒரு மிக உயர்ந்த சமய சீர்திருத்தவாதி தான் மார்ட்டின் லூதர் கிங். இவரோட ஒப்பிட்டு பார்த்து தான் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதியை அழைக்கிறாங்க. அடுத்த கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதியின் எந்த சீடர்கள் ஆரிய சமாஜத்தின் கொள்கைகளை பரப்பினர்? இதற்கான பதில் லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதத். இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சிங்க. லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குரு. இந்த 3 சீடர்களும் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜத்தின் கொள்கைகளை பரப்புனாங்க. அடுத்த கேள்வி, வேதங்களை நோக்கி செல் என்ற முழக்கம் தவிர சுவாமி தயானந்த சரஸ்வதியின் மற்ற குறிக்கோள் வாசகம் என்ன? அதாவது வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறது அவருடைய முழக்கம். அது மட்டும் இல்லாமல் மற்ற குறிக்கோள் வாசகமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும் பொய்மை அல்ல. அதாவது சத்தியமேவ ஜெயத்தே நா அன்றிதம். இதுவும் அவருடைய முழக்கம். சத்தியமேவ ஜெயத்தே நா அன்றிதம் அப்படிங்கிறது வாய்மையே வெல்லும் பொய்மை அல்ல என்று பொருள் தரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.